அது எதுக்குங்க இப்போ தாங்க அது சொல்கிறது இல்லை. நான் காரி துப்பி 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 இப்போ சொல்கிறதே இல்லை. இல்லைன்னு வச்சுக்கேன், தூங்கி எழுந்து நான் வீட்டுக்காரர் சவுந்தரராஜன் வந்து ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் டாக்டர், நல்ல டாக்டர். தூக்கத்தில் எழுப்பினா கூட சரி, தாமரை மலர்ந்தே தீரும். அவன் பயப்படுவானா? பயப்பட மாட்டான். நான் ராத்திரியில் புரிச்சு இப்படி சொல்கிறதுக்கா நீ கட்சி? அண்ணனுக்கு பயம். அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு பிஜேபி பார்த்து பயம். இந்த நாட்டில் உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? 150 நாடுகளை ஒன்றாக சேர்த்து அணிசேரா நாடு என்று அழைத்து பாகிஸ்தானோடு போர் புரிந்து ஒரு நாட்டை உருவாக்கி வெற்றி கண்ட வீர மங்கை, சீனாவோடு போர் புரிந்து வெற்றி கண்ட தியாக மங்கை, இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரா என்று சொன்ன அந்த அன்னை இந்திராவை எமர்ஜென்சி கொண்டு வந்ததற்காக சென்னை மெரினா கடற்கரையில் அழைத்து வந்து மன்னிப்பு கேட்க வைத்த தலைவன் இந்தியாவில் ஒருவன் வாழ்ந்தான் என்றால் அது எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அப்படிப்பட்ட கட்சி இந்த கட்சி. ஆனால் நான் இது 3வது ஃபங்க்ஷனுக்கு வரேன், எனக்கு ஒரே ஒரு குண்டுமணி கூட கொடுத்ததில்லை. காக்காயாக கத்துறேன். போனால் இது மாதிரி என்ன ஒன்று கொடுத்தா, இது மாதிரி கொடுத்தாங்கம்மான்னு சொன்னால் ஒரு அனுப்பு சேர்த்து அனுப்பா இல்லை என்ன? வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால் இந்த வயசில்? அதுக்கு வழி இல்லாத நீ பேசு, சாவர வரைக்கும் பேசு. இது மாதிரி என்ன கொடுத்து பொண்டாட்டிக்கிட்டே சொல்லி நீ தூங்கிடாத. அது கட்சிக்காரனோட எண்ணம், சரிதா? அதனால் இந்த கட்சி இந்த சட்டையோ இந்த பேண்ட்டோ இந்த குழாவோ முக்கியம் இல்லை. நம்மளோட மானம் முக்கியம். மானம் போச்சுன்னா வாழக்கூடாது. அதுதான் தமிழனோட பண்பாடு. இப்போ இன்னொன்று கிளப்பியிருக்கானுங்க, இந்த பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுக்கல. 12 மாதத்துக்கு ஒரு பொங்கல் தான் வருது, வருஷத்துக்கு ஒன்று. இந்த 12 மாதமும் 1000 கொடுக்குறது பெருசு இல்லையா? 12,000 பெருசு இல்லையா? அது என்னப்பா அது? அதை நிறுத்திட்டாங்கப்பா, கொஞ்சம் சொல்லுப்பா. அந்த தாடி வச்ச ஒக்கால ஓடி பணத்தை கொடுத்தா நாங்கள் 1000 என்ன 2000 கொடுக்க மாட்டோம். ரயில் ஓடுறதுக்கு துட்டு கொடுக்க மாட்டேன்றான், ரோடு போட துட்டு கொடுக்க மாட்டேன்றான், எதுக்கும் கொடுக்க மாட்டேன்றான். ஆனால் இன்னும் வித்தையோ அது என்னது, அது ஏதோ ஒரு ஜீ பூம்பானுவாங்களே, அது மாதிரி ஒரு காலி டப்பாவை கையில் வச்சுன்னு ஜீ பூம்பா ஜங்குன்றாரு. பணம் வருது, உங்களுக்கு அள்ளி கொடுத்துனுங்கிறாரு. எவ்வளோ திட்டம், எவ்வளோ ரோடு போடுறோம். கிண்டியில் கட்டியிருக்குமே ஆஸ்பத்திரி, 2005 அடிக்கட்டு நாட்டினான். மதுரையில் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலு 5லேருந்து நீங்கள் என்னாச்சு 10 வருஷம் ஆயிடுச்சா? இன்ன வரைக்கும் ஆஸ்பத்திரி இல்லை.